திருவிடைக்கழி திருப்படிக்கரை முருகன் கோயில் சூரசம்காரத்திற்கு பின் முருகன் தெய்வானையை மணக்க தவம் செய்த தலமாகும். திருக்குறாவடி என்றும் அழைக்கப்படும் இங்கு முருகன் குறாமரத்தின் அடியில் தவமிருந்ததாகவும் சிவபெருமானே நேரில் வந்து மனம் முடிக்க அருளியதாகவும் தல வரலாறு கூறுகிறது. இந்த தலம் திருவிடைக்கழி என்றும் அழைக்கப்படுகிறது. முருகன் சூரபத்மனை அழித்த பிறகு இந்திரனின் மகள் தெய்வானையை திருமணம் செய்ய திருவிடைக்கழி திருப்படிக்கரை வந்து குறாமரத்தின் அடியில் தவமிருந்தார். அவர் தவம் செய்த இடமாதலால் இது திருக்குறாவடி என்று அழைக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றத்திற்கு செல்ல தெய்வானை இத்தலத்திலிருந்து தான் விடை பெற்றார். மேலும் சிவபெருமானின் அருளால் முருகனுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி கழிந்ததால் இந்த இடம் விடைக்கழி என பெயர் பெற்றது. இத்தலத்தில் முருகன் தெய்வானையுடன் காட்சி தருகிறார். குறாமரத்தின் அடியில் தவமிருந்ததால் இங்குள்ள முருகனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இங்குதான் முருகன் தெய்வானைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. இதை வெளிப்படுத்தும் விதத்தில் தெய்வானையின் முகம் வெட்கத்தால் சற்று சாய்ந்தது போல உள்ளது சிறப்பு. தினமும் அர்த்தஜாம பூஜையின் போது குறா மரத்தடியில் முருகன் பூஜித்த பத்ரலிங்கத்திற்கு முதலில் பூஜை நடக்கும். தீராத பழி நீங்க, மனத்தெளிவு பெற, சிறந்த அறிவு பெற, திருமணத்தடை நீங்க இத்தலத்தில் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. கருவறையின் உட்புறத்தில் ஒரு சிவலிங்கமும் முருகனுக்கு முன்புறம் ஒரு ஸ்படிகலிங்கமும் உள்ளது. முருகன் சிவபூஜை செய்த நிலையில் பாவ விமோச்சன சுவாமியாக அருள்கிறார். திருச்செந்தூருக்கு நிகரான இவரை தரிசிக்க தீராப்பழியும் தீரும். தல விருட்சமான குறா மரத்தின் அடியில் தியானம் செய்ய மனத்தெளிவு, அறிவு கூர்மை உண்டாகும். முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வானை தவம் செய்த தலம் இது. இவரை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டால் திருமணத்தடை அகலும். முதல் படைவீடான திருப்பரங்குன்றம் செல்ல தெய்வானை விடை பெற்றதாலும் சிவனருளால் முருகனுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும் இத்தலம் விடைக்கழி எனப்படுகிறது. முருகன் சூரபத்மனை வதம் செய்த பிறகு அவனது மகன் இரண்யாசுரன் சுறாமீன் வடிவெடுத்து தரங்கம்பாடி கடலில் ஒளிந்தான். சிவபக்தனான அவனை அன்னை பராசக்தியின் அருள் பெற்று முருகன் கொன்றான். அசுரனாக இருந்தாலும் சிவபக்தன் என்பதால் முருகனுக்கு பாவம் உண்டானது. அதை போக்க பராசக்தியின் ஆலோசனைப்படி முருகன் இத்தலத்தில் உள்ள குறாமரத்தின் அடியில் சிவனை நோக்கி தவமிருந்து பலனடைந்தார். குறாமர நிழலில் அமர்ந்து சிவனை வழிபட்டதால் திருக்குறாவடி என இத்தலத்திற்கு பெயர் வந்தது. தரிசிப்போரின் பழி பாவம் போக்கும் இத்தல முருகனை திருக்குறாத்துடையார் என கல்வெட்டுகள் கூறுகின்றன. பண்டைய காலத்தில் மணிப்படிக்கரை திருப்படிக்கரை என்று அழைக்கப்பட்டதும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற திருத்தலமும் இதுவே ஆகும். பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட தலம். தருமர் வழிபட்ட நீலகண்டேஸ்வரர், சகாதேவன் வழிபட்ட முக்தீஸ்வரர், அர்ஜுனன் வழிபட்ட படிக்கரைநாதர், நகுலன் வழிபட்ட பரமேஸ்வரர், பீமர் வழிபட்ட மகதீசர் இங்கே உள்ளனர். துரியோதனன் இங்குள்ள தீர்த்தத்தில் விஷத்தை கலந்து பாண்டவர்களை கொல்ல திட்டமிட்டான். அம்பிகை தனது திருக்கரத்தில் உள்ள அமுதத்தால் தீர்த்தத்தில் இருந்த விஷத்தை முறித்து விட்டாள். இறைவன் விஷத்தை அருந்தினார். ஆதலால் இறைவன் நீலகண்டேஸ்வரர், இறைவி அமுத கரவல்லி எனும் பெயர் பெற்றனர் என்பர். வடக்கு பிரகாரத்தில் ஒரு முகமும் 4 கரங்களுமாய் முருகப்பெருமான், இருபுறமும் வள்ளி தெய்வானை விளங்க கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். உற்சவ முருகன் வில்லேந்திய வேலனாக திகழ்கின்றார். பிரம்மன், திருமால், இந்திரன், நலன் ஆகியோர் வழிபட்ட தலம். ராஜகோபுரம் 3 நிலைகளை கொண்டிருக்கிறது. உள்ளே நுழைந்ததும் சுவாமி சந்நிதி படிகள் அமைத்து சற்று உயரத்தில் அமைக்க பெற்றிருக்கிறது. அம்பாள் சந்நிதியும் முருகன் சந்நிதியும் அதுபோலவே அமைந்துள்ளன. அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் தலம். அருக்கி மேத்தென சிரித்து மைக்க நிற்று அழைத்திடப்பட சில கூறே
அரை பணத்தை விற்று உடுத்த பட்டவிழ்த்து அனைத்திதழ் கொடுத்து அனுராகத்து உருக்கி மட்டர பொறுப்பறிப்பவர்க்கு உளக்கருத்தினர் பிரமை கூறாது உரைத்து செய்ப்பதி தலத்தினை துதித்து உனை திரு புகழ் பகர்வேனோ முருகா அருக்கு மற்கட படைப்பலத்தினில் அட பொறுப்பெடுத்து அணையாக சமுத்திரத்தனை குறுக்கடைத்ததில் அரித்தர கற்பொருட்டு எழவே போர் செருக்கு விக்கிரம சரத்தை வீட்டுற செய்யித்த உத்தம திருமாமல் திருத்தகப்பன் மெச்சொருத்தமோ தமிழ் திருப்படி கரை பெருமாளே முருகா உரைத்து செய்ப்பதி தலத்தினை துதித்து உனை திரு புகழ் பகர்வேனோ முருகா திருத்தகப்ப மெச்சொருத்தமோ தமிழ் திருப்படி கரை பெருமாளே.